ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் திருவண்ணாமலை வாக்குச்சான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயத்தையும் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்களில் முதன்மையாக கிரகமாக கருதப்படக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுழற்றி அடிக்கிற மாதிரி ஜூலை 20 ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு. அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இனிமே தான் நல்ல நாட்கள் ஆனது ஆரம்பமாகும். ஸோ அந்த நல்ல நாட்கள் ஆரம்பமாகிறத பற்றியும் சூரியனை பற்றிய முக்கிய பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அதனால் ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்களில் முதன்மையான கிரகம் யாரும் இல்லை என்று தான் சொல்லணும். சூரியனின்றி ஒரு அணுவும் அசையாது. அப்பேற்பட்ட சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு மாறுறாரு. அதுதான் ஆடி மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் மாதம். இந்த ஆடி மாதம் பொதுவாகவே பொன்னான மாதம் என்று தான் அழைக்கப்படும். மற்ற மாதங்களை விட ஆடி மாதம் எப்பவுமே ஸ்பெஷல்கள் நிறைந்த மாதம் என்று தான் சொல்லப்படும். அதனால் ஆடி மாத ஸ்பெஷலாக தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சூரியனால் என்னென்ன பொன்னான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சூரியனை பற்றி சில முக்கியமான தாள்களும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நவக்கிரகங்கள்லேயே இருக்கக்கூடிய சூரியனை பற்றிய முக்கிய பரிகாரமும் சூரியனுடைய முக்கியத்துவம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல ரிஷப ராசிக்காரங்க சூரியனை பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் சூரியனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சூரியனை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம ஆளுமை செய்யக்கூடிய நவக்கிரகம் தான் முக்கிய காரணமாகும். ஜோதிட கலையான கால கண்ணாடியில் நாம் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ளவோ செழுமையாக வாழ்வதற்கு நவக்கிரகங்கள் உதவுகிறது. நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அதன் காரத்துவங்கள் என்னென்ன, அவற்றால் நற்பலன்கள் என்னென்ன போன்றவற்றை தெள்ள தெளிவாக அறிந்து கொள்வது அப்பப்போ அவசியம். ஜோதிட கலையின் முக்கிய பங்கே பரிகாரம் கூறுவது தான். ஒருவருடைய கிரக அமைப்புகளை ஆராய்ந்து நடக்க போகக்கூடிய சுப பலன்களையும் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அசுப பலன்களையும் எடுத்து கூறி அவற்றுக்குரிய பரிகாரங்களை எடுத்துரைப்பது தான் ஜோதிட கலைக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. ஆக்சுவலி ஜாதக ரீதியாக நற்பலன்கள் நடைபெற்றால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுவே பிரச்சனை மேல் பிரச்சனைகளை சோதனைகளை சந்திக்க நேர்ந்தால் நல்ல ஜோதிடராக பார்த்து உங்களுடைய ஜாதக பலனை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஆக்சுவலி பரிகாரம் என்ற சொல்லுக்கு கேடு நீங்கக்கூடிய வழி, பிராய்ச்சித்தம் என பெயர்களும் இருக்கு. கிரகதோஷ சாந்தி, கிரகதோஷ நிவர்த்தி இந்த மாதிரியெல்லாம் கூட கூறலாம். தேவையற்ற மனபயத்தை உருவாக்கி கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய எளிய பரிகார முறைகளை கையாள்வதன் மூலம் போலிகளை கண்டு ஏமாற வேண்டியது இல்லை. பரிகாரம் கூறுபவர்களை வெறும் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அவருக்கு உரிய பரிகாரங்களை நீங்கள் அவரவர்களே உங்கள் ராசிக்கு செய்வது தான் நல்லது. பரிகாரத்தின் முக்கிய விஷயமே நம்பிக்கை தான். தன்னம்பிக்கையோடு பக்தியோடு செய்யக்கூடிய பரிகாரங்கள் மட்டுமே பலன் உண்டாகும். பசித்தவன் சாப்பிட்டால்தான் வயிறு நிறையும், துன்பப்படுபவன் பரிகாரம் செய்தாதான் பலன் கிட்டும். இனி நவக்கிரகங்களில் சூரியனை பற்றிய சில முக்கிய விஷயங்களையும் எளிய பரிகாரங்களையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனை பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்க வேண்டும். வாங்க சூரியனை பற்றி மிக மிக முக்கியமான விஷயம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த உலகிற்கே ஒளியினை தருபவர் சூரியன் என்று சொல்லடா. சூரிய ஒளி இல்லாமல் எதுவுமே கிடையாது. சூரிய ஒளி தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹைலைட்டான ஒளி. அந்த ஒளி இருந்தால் தான் உடம்புக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நல்லது. அந்த ஒளி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே நமக்கு இல்லை. அதுதான் மெயினே. அவரின்றி இங்கு ஓரணமும் அசையாதுன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலகில் உள்ள ஜீவ ராசிகள் அனைத்து சுபிட்சமாக வாழ்வதற்கு முக்கிய காரணமாக விளங்குபவர் சூரியன். சூரிய ஒளி இல்லாவிட்டால் இருள் மட்டுமே நிறைந்திருக்கும். இந்த பூமியில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. கதிரவன், ரவி, ஆதவன், உதயன் என பல பெயர்களோடு அழைக்கப்படக்கூடிய சூரியனுடைய ஒளியை கொண்டு தான் இரவெது பகலெது என நம்மால் பிரிந்து கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிகிறது.
எத்தனையோ கிரகங்கள் பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானத்தை தன் பக்கம் நெருங்க விடாத அளவிற்கு நெருப்புக்கோளாக காட்சி தருபவர் சூரியன். சூரியன் அருகில் யாராலும் செல்ல முடியாதோ தவிர அவரால் உண்டாகக்கூடிய நன்மைகளை பற்றி உணர முடியும். ஆக்சுவலி நவக்கிரகங்களில் அரசனாக விளங்குபவர் சூரியன். ஜோதிட ரீதியாக சூரியனை பற்றி ஆராயும் போது அவர் ஒரு ஆண் கிரகமாக கருதப்படுகிறார். சூரியனின் சொந்த வீடு சிம்மமாகும், உச்ச வீடு மேசம், நீச வீடு துலாம், அப்புறம் விருச்சகம், தனுசு, மீனோ, கடகோ, அப்புறம் சம வீடுகள் ரிஷபம், மகரம், கும்போ. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுடைய இது குறிப்பிடப்படுது. சூரிய திசை 6 வருடங்கள் நடைபெறும். சூரிய பகவான் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு மாத விகிதம் 12 ராசிகளில் 1 வருட கால சஞ்சாரம் செய்வார். சூரியனுடைய சஞ்சாரம் சித்திரை மாதம் மேசத்தில் தொடங்கி பங்குனி மாதம் மீனத்தில் முடிவடையும். சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் முதல் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிய சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை கத்திரி காலம் என்று சொல்லப்படும். இக்காலங்களில் சூரியன் வகையில் உஷ்ணம் பூமியில் அதிகமாக இருக்கும். இக்காலங்களில் புதுவீடு கட்டுதல், புதுவீடு புகுதல் போன்ற சுபகாரியங்கள் செய்வது தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லப்படும். அதே போல் சூரிய பகவான் மகர ராசியில் தை மாதம் தொடங்கி மிதுன ராசியில் ஆடி மாதம் வரை சஞ்சரிக்கக்கூடிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும். அதே போல் கடக ராசியில் ஆடி மாதம் தொடங்கி தனுசு ராசியில் மார்கழி மாதம் வர சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தாட்சாணிய புண்ணிய காலம். இப்போ தாட்சாணிய புண்ணிய காலத்தில் தான் சூரியன் வராரு. நட்சத்திரங்கள்லேயே கிருத்திகை, உத்திரம், உத்திராட ஆகியவை சூரியனின் நட்சத்திரங்களாகும். சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய நாள அமாவாசை என்று சொல்லப்படும். சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொண்டு நேரெதிராக வரக்கூடிய நாள பௌர்ணமி என்று சொல்லப்படும். ஸோ சூரியனுடைய இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு பவர் தான். தந்தையர், ஆத்மா, பல், வலது கண், வைத்தியோ, ஒற்றை தலைவலி, தலை சம்பந்தமான நோய்கள், ஜீரோ, பைத்தியோ சரீரோ, கெட்ட சிஸ்திரவாசோ, சௌகரியோ, பிரதாப்தம், திகிரியோ, அரசாங்க உத்தியோகோ, சிவ வழிபாடு, யோக ஒளிமறைகளில் நாட்டோ, பஞ்சலோகோ, மாணிக்க ரவரசோ, யானை, அப்புறம் கோதுமை, பல் வெளியூர் பயணம், மிளகு, பகற்காலோ, வெளிச்சம் ஆகிய அனைத்திற்கும் சூரியனே காரணம் ஆவார். இப்பேற்பட்ட சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சுழற்றி அடிக்கிற மாதிரி மாறுறாரு. அதனோட அடிப்படையில் உங்கள் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன்கிறத இப்போ சொல்ல போகிறேன். முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம். ராசியில் செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுக்கரன், சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ தான் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்ல போகிற என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபராசி. உங்களுக்கு இந்த சூரியனால் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பணவரவு திருப்தி தரும். மனக்குழப்பம் நீங்கும். இதுதான் உங்கள் நட்சத்திரத்துக்கு சூரியனால் கிடைக்கக்கூடிய பலன்கள். நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு குறிப்பிடப்படுது. இந்த சூரியனால் காரியங்கள் உங்களால் சாதிப்பது ஈஸியாக இருக்கும். மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலைகள் குறையோ. சக மாணவர்கள் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு. நெக்ஸ்ட் மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு குறிப்பிடப்படுது. இந்த சூரியனால் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றிகளை பெற முடியும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு. ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சூரியனால் அதிர்ஷ்டம் நீங்கள் அதிகமாக பெற இனி ஜூலை 20க்கு பிறகு பரிகாரமாக ஸ்ரீ பைரவரை பர்டிகுலராக தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். தடை நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க பொதுவாக உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்திடுங்க. ஸோ இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா சூரியனை பற்றியும் இந்த முக்கியமான தகவல்கள் பற்றி தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தெரிஞ்சுக்க முடியும்.